எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்ட்ராடேக்கு ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்றது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். எந்த மாதிரியான ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணா உங்களுக்கு ஒரு நல்ல ரிட்டர்ன தரும் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ் இதோட ட்ரெண்ட் கடைசி 5 நாள்ல எப்படி இருக்கு? எஃப்ஐஐ வாங்குறாங்களா, விக்கிறாங்களா அப்படிங்கிறது நீங்க ஃபர்ஸ்ட் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிஃப்டி உங்களுக்கு லாஸ்ட் 5 டேஸ் எப்படி மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறது இப்போ நான் யூஸ் பண்ணுற ஆப் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாக் எட்ஜ். நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தீங்கன்னா இந்த ஆப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் நிஃப்டி சென்செக்ஸோட 5 நாளோட இது எப்படி இருக்குது, லாஸ்ட் 5 to 10 days எப்படி பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது நீங்கள் பார்த்துக்கலாம். ஏன்னா இது இது மூலிமா உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும். எஃப்ஐ வாங்கியிருக்காங்களா இன் டோட்டல் அல்லது விற்றுருக்காங்களா அப்படிங்கிறதும் உங்களுக்கு ஒரு ட்ரெண்ட் கிடைக்கும். ஸோ இதுதான் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸ். ஸோ நெக்ஸ்ட் வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டாக்ஸ் எப்படி சூஸ் பண்ணுறது அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் என்னென்னு பார்க்குறீங்க. இப்போ ஃபஸ்ட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா வால்யூம். ஸோ ஃபஸ்ட்டு வால்யூம் ஒரு ஸ்டாக்குக்கு எவ்வளோ இம்ப்ரூவ் ஆகிருக்கு, ரெகுலராக யூஸ்ஃபுல்லாக ஆவரேஜாக எவ்வளோ வால்யூம் வரும், இன்னைக்கு எவ்வளோ வால்யூம் வந்திருக்கு. ஸோ இது மூலிமா ஸ்டாக்ஸ் ஒரு நல்ல அப்வோர்ட் ஆர் டவுன்லோட் கொடுக்கறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ உதாரணத்துக்கு ஃப்ரைடே அன்னைக்கு நம்ம பார்ப்போம். ஃப்ரைடே அன்னைக்கு இங்கே வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு அப்படின்னு ஒரு ஸ்டாக் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு இது பண்ணி காமிக்கிறேன். வெஸ்ட் லைஃப் ஃபுட் வேர்ல்டு இந்த ஸ்டாக்கு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக 1,72,000 அந்த ரேஞ்சில் உங்களுக்கு வால்யூம் வரும். அதாவது இதில் வால்யூம்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரேட் நடக்கிறது ஒரு பை அண்ட் செல் நடக்கிறது ஒரு வால்யூமாக கணக்கு. அப்போ டோட்டலாக இன் டோட்டல் 1,72,000 பை செல் நடந்திருக்கு ஆவரேஜாக அந்த தான் வால்யூம். ஆனால் ஃப்ரைடே அன்னைக்கு மட்டுமே எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்குன்னு பாருங்கள். அந்த வால்யூம் 24 லட்சத்துக்கு பக்கம் வந்துருச்சு. கிட்டத்தட்ட 13.5 மடங்கு ஏறி இருக்கு ஃப்ரைடே ஒரு நாளில் மட்டும். ஸோ அது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். எவ்வளோ ஏறி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4.6% ஏறி இருக்கு ஒரே நாளில். ஸோ நெக்ஸ்ட் கிறிசல். இதுவும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் 43,000 ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது. ஃப்ரைடே அன்னைக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் போய் நெருங்கிருச்சு. 11.5 டைம்ஸ் ட்ரேட் ஆயிருக்கு. சேஞ்ச் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 5.3%. ஸோ நெக்ஸ்ட் கேபிஆர் மில்ஸ் சேம் அதே மாதிரி 3 லட்சம் ட்ரேட் ஆகிற வேண்டிய இடத்துல 26 லட்சம், கிட்டத்தட்ட 8 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 6.1% ஏறி இருக்கு. ஸோ யூஸ்வலாக வால்யூம் ஏறிச்சுன்னா ப்ரைஸ் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ அதிகம் தான் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா அதிகம் தான் ஆகணும்லாம் கணக்கு இல்லை. ஸோ அதிகமும் ஆகலாம் கம்மியும் ஆகலாம். அதோட நியூஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து. பட் ஆனால் மோஸ்ட்லி வால்யூம் சர்ஜ் அதிகமாக இருந்துச்சுன்னா ப்ரைஸும் அப்வர்ட் மூவ்மெண்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இது ஒரு டைப்பாக நீங்கள் ஸ்டாக்ஸை சூஸி வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படி போகிறதுங்கிறத பார்த்து இன்ட்ராடேல நீங்கள் பை செல் பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நியூஸ் அண்ட் அப்டேட்ஸ். ஒரு ஸ்டாக்குக்கு எப்படி ஒரு நியூஸ் வருது, அந்த நியூஸ் பாசிட்டிவா நெகட்டிவா அப்படிங்கிறத பொறுத்து ஸ்டாக் கண்டிப்பாக மூவ் ஆகும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இங்கே ஒரு நியூஸ் பாருங்க. எல்ஐசி என்எம்டிசியில் ஹோல்டிங்ஸ் குறைச்சிருக்காங்க. 7.6%லேருந்து 5.59% குறைச்சிருக்காங்க. ஸோ இது என்எம்டிசி பாசிட்டிவ் நியூஸா நெகட்டிவ் நியூஸ்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நெகட்டிவ் நியூஸ் தான். ஏன்னா எல்ஐசி ஒரு ரெனவுடு நேம் ஸ்டாக் ஹோல்டிங்கை குறைக்கிறது என்ன இம்ப்ளிகேட் பண்ணதுன்னு பார்த்தீங்கன்னா எல்ஐசி என்எம்டிசி இதுக்கு மேலே பெரிய அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணாது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால குறைச்சிருக்கலாம். ஸோ அது ஒரு என்எம்டிசி நெகட்டிவ் நியூஸு. ஸோ அதுவே இங்கே ஒரு நியூஸ் பாருங்க. பிளிங்கிட் பிஸ்ட்ரோ லான்ச் பண்ணுறாங்க ஜெப்டோ கெஃபேக்கு ரைவலா. ஸோ இது என்ன நியூஸ்னு பார்த்தீங்கன்னா இது ஜொமேட்டோவை ஒரு அஃபெக்ட் பண்ணுற நியூஸு. ஜொமேட்டோ தான் பிளிங்கிட்ட ஹோல்ட் பண்ணுறாங்க. ஸோ அவங்க பிஸ்ட்ரோ லான்ச் பண்ணாங்கன்னா நல்ல மேலும் ரெவன்யூ அதிகரிக்கும், ஒரு ப்ராஃபிட்டும் அதிகரிக்கும் அப்படின்னு மார்க்கெட் நினச்சிச்சுன்னா ஜொமேட்டோவோட ப்ரைஸ் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ இதே மாதிரி நீங்கள் நியூஸ் பேஸ்டு டெய்லியும் என்னென்ன நியூஸ் என்னென்ன ஸ்டாக் அனௌன்ஸ் பண்ணுதோ அதை பொறுத்து நீங்கள் இதெல்லாம் உதாரணத்துக்கு இங்கே அசோக் லேலண்ட் அனௌன்சஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் அப் டு 3%. ஜனவரி 25லேருந்து 3% அசோக் லேலண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறாங்க அதோட வெஹிக்கிள் ப்ரைஸை. ஸோ இது கண்டிப்பாக ரெவன்யூ இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இது ஸ்டாக்குக்கு பாசிட்டிவான நியூஸ். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவான நியூஸை கலெக்ட் பண்ணி நீங்கள் அது மூலியமாகவும் ஸ்டாக் வாட்ச் லிஸ்ட்டில் வச்சுக்கலாம். ஸோ அதோட ப்ரைஸ் மூவ்மெண்ட்டை வச்சு நீங்கள் நல்லாவே ட்ரேட் பண்ணலாம். நெக்ஸ்ட் டீல்ஸு. அதாவது டீல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பிளாக் அண்ட் பல்க் டீல்ஸு.
ஸோ இது வந்து ஒரு நல்ல இண்டிகேட்டர் ஸ்டாக் வந்து அப்போட டவுன்வர்ட் மூவ்மெண்ட் போகிறதுக்கு. உதாரணத்துக்கு வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா பிளாக் டீல்ஸ் பல்க் டீல்ஸ்னா கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் 6 லட்சம் குவான்டிட்டிஸ் வந்து ஒரே அடியாக வாங்குவாங்க பிளாக் டீல்ஸை. ஸோ அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா ராஜ்கேஷ் ஜுன்ஜுன்வாலா இப்போ இல்லை அவரு, பட் இருந்தப்ப லாக்கேஷ் ஜுன்ஜுன்வாலா, இப்போ வந்து விஜய் கேடியா. ஸோ இந்த மாதிரி வந்து ஒரு ரினவுட் ஸ்டாக் நேம்ஸ்லாம் கிட்டத்தட்ட பயங்கரமான குவான்டிட்டிஸ் வாங்குவாங்க. 10 லட்சம் 20 லட்சம் இல்லை ஸ்டாக்லேயே மொத்தம் 1 or 2% அந்த மாதிரி வாங்குவாங்க மொத்த ஷேர்ஸில். ஸோ அது மாதிரி ஒரு இதெல்லாம் வந்து ஸ்டாக்குக்கு வந்து ஒரு பாசிட்டிவான நியூஸ். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி வந்து ஸ்டாக் சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் வந்து செக்டாரியெல்லாம் வந்து ஒரு நல்ல நியூஸ் வரலாம். உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே வந்து உதாரணத்துக்கு வந்து டெக்ஸ்டைல் எடுத்துக்கலாம். டெக்ஸ்டைலுக்கு வந்து இம்போர்ட் டியூட்டி கட் பண்ணுறாங்க, இல்லை காட்டன் ப்ரைஸஸ் வந்து கம்மியாகுது. இது மாதிரி ஏதாச்சும் வந்து ஒரு நல்ல நியூஸ் வந்து கவர்மெண்ட் கொடுத்துச்சுனாலோ, இல்லை ஓவராலாக செக்டாருக்கு வந்து நல்ல நியூஸ் வந்துச்சுனாவோ, அது வந்து ஓவராலாக செக்டாருக்கே வந்து உங்களுக்கு வந்து அஃபெக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து உதாரணத்துக்கு வந்து சுகர் கேனில் வந்து ஏதாச்சும் இது கட் பண்ணுறாங்க, டேக்ஸ் கட் பண்ணுறாங்கன்னா ஓவரால் எல்லா சுகர் ஸ்டாக்கும் 5 to 10% இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அது மூலியமாகவும் நீங்கள் வந்து நல்லா ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். ஸோ இது மாதிரி வேரியஸ் டிஃபரன்ஸ் இதில் வந்து நியூஸ் பேஸ்டு, இப்போ நான் சொன்ன வரைக்கும் நியூஸ் பேஸ்டு மற்றும் அந்த செக்டாரியல் நியூஸ், அது மட்டும் இல்லாமல் ஓவரால் வால்யூம், இது மூலிமா வந்து நீங்கள் ஸ்டாக் எடுத்து வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் வந்து மெயின் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் அனாலிசிஸ். ஸோ டெக்னிக்கல் அனாலிசிஸ் மூலியமாகவும் நீங்கள் வந்து ஸ்டாக் எடுத்து அது மூலியமாகவும் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம். ஸோ உதாரணத்துக்கு சார்ட் பேட்டர்ன்ஸ் ஆக்சுவலாக எக்கச்சக்கமாக இருக்குது. அந்த ஸ்டாக் பேட்டர்ன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஸ்டாக் ட்ரேட் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு வந்து இங்கே வந்து ட்ரைடென்ட்ல வந்து ரவுண்டிங் பாட்டம், ஆக்சுவலாக ரவுண்டிங் பாட்டம் ஒரு பேட்டர்ன், ஸ்டாக் பேட்டர்ன். அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸாம்பிள் காமிக்கிறேன் பாருங்க. ஸோ இங்கே வந்து லாஸ்ட் நவம்பர் டு டிசம்பர் ட்ரைடென்ட் வந்து ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒரு ரவுண்டிங் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ரவுண்டிங் பேட்டர்னுக்கு அப்புறம் ஸ்டாக் வந்து ஒரு சின்ன பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. என்னதான் இப்போ இறங்கியிருந்தாலும் இந்த ரவுண்டிங் பேட்டர்ன் வந்து முடிஞ்சதுமே ஸ்டாக் வந்து நல்ல அப்வர்ட் மூவ்மெண்ட் வந்து கொடுத்துருக்கு. ஸோ இது வந்து ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரேட் வந்து எடுத்தீங்கன்னா இது இந்த மாதிரி பேட்டர்ன்ஸ் மூலிமா நீங்கள் வந்து ஸ்டாக்கை சூஸ் பண்ணி ட்ரேட் பண்ணலாம். ஸோ இந்த பேட்டர்னை எப்படி சூஸ் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேட்டர்ன்ஸ் பற்றி நீங்கள் எல்லாமே படிச்சிருக்கணும். டெக்னிக்கல் அனாலிசிஸ் உங்களுக்கு வந்து ஃபுல்லாக படிச்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் தான் நீங்கள் வந்து பேட்டர்னை வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் தான் உட்காந்து வீக்கெண்டில் ஒவ்வொரு ஷார்ட்டை எடுத்து படிக்கணும். உதாரணத்துக்கு ட்ரைடன்ட் ஸ்டாக்கா 6 மந்த் வந்து நீங்கள் வந்து சார்ட் வந்து நீங்கள் வந்து ட்ரேடிங் வியூவில் எடுத்து இந்த மாதிரி, ஸோ இது வந்து இந்த மாதிரி ஏதாச்சும் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கா அப்படிங்கிறது நீங்கள் உங்கள் ஓன் அனாலிசிஸ் பண்ணி அந்த ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணி வைக்கணும். ஸோ இதுக்கு வந்து ஒரு நல்ல நாலேஜ் வந்து வேணும், டெக்னிக்கல் நாலேஜ். ஸோ இந்த ஸ்டாக் எட்ஜ்லேயே வந்து நீங்கள் வந்து சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரியும். நான் வந்து ஸ்டாக் எட்ஜ் ப்ரொமோட்டோ எதுவும் பண்ணல கிடையாது, ஆனால் இவங்க வந்து கொடுப்பாங்க கொஞ்சம் இந்த மாதிரி பேட்டர்ன் வந்து இந்த ஸ்டாக்ல ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுதான் 100% கேரண்டியான்னு கேட்டிங்கன்னா 100% கேரண்டியெல்லாம் யாருமே கொடுக்க முடியாது. பட் ஆனால் இது வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதே மாதிரி வேரியஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து இங்கே வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஐஆர்எஃப்சி. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் வந்து ஓரளவுக்கு ஃபார்ம் ஆயிருக்கு, சார்ட் பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து வேரியஸ் டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் வந்து நீங்கள் வந்து ஃபைன் பண்ணி அதையும் வந்து ஆட் பண்ணி வச்சுக்கலாம் வாட்ச் லிஸ்ட்டில். ஸோ இதுதான் வந்து வேரியஸ் டிஃபரன்ஸ் மெத்தடு. நீங்கள் வந்து இன்ட்ராடே ஆகட்டும் ஷார்ட் டேர்ம் ஆகட்டும் ஸ்டாக் எப்படி சூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வேரியஸ் டிஃபரன்ஸ் மெத்தட்ஸில் வந்து நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை சூஸ் பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து தர வாய்ப்பு இருக்குது. நீங்கள் வந்து மொத்தமாக சும்மா ஒரு ஸ்டாக்கை சூஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி அனலைஸ் பண்ணி ஸ்டாக்கை சூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல ரிட்டர்ன் வந்து உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வரும்.